அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாமியாருக்கு ஏற்ற நல்ல மருமகன்களின் ராசிகள் யாது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பழங்காலமாக மாமியார் மருமகள் உறவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதிகம் பேசப்படும் உறவுகள் ஒன்றுதான் மாமியார் மருமகன் உறவு. தன் மகனை திருமணம் செய்யும் ஆண்மகனை தனது சொந்த மகனாக இருக்கும் மாமியார்களுக்கு அவர்களின் மருமகன்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தன் மாமியாருக்கு அதிர்ஷ்டத்தை பரிசாக கொண்டு வரும் மருமகன்கள் யார், இவர்கள் எந்த ராசியில் பிறப்பார்கள் என்பது குறித்து சற்று விரிவாக நாம் இங்கு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஜோதிட நிபுணர்களின்படியும் அவர்களின் கூற்றுப்படி மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளும் தனித்துவமான பண்புகளை கொண்டது. எப்படி மேசராசி நெருப்பு பண்பு கொண்டதோ அதுபோல கடகராசியானது இது நீர்பண்பை கொண்டது. அதுபோலத்தான் எத்தனை குணாதிசயங்கள் மாறுகின்றன. இந்த தனித்துவமான பண்புகள் மற்றும் குணாதிசயங்களை கொண்டுள்ளது. தங்கள் ராசி மற்றும் கிரகங்களின் நிலைக்கேற்ற தனக்கான தனித்துவமான பலன்களை பெறுவதோடு தன்னை சார்ந்து உணர்வுகளுக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கின்றனர். அந்த வகையில் தங்கள் மாமியாருக்கு நற்பலன்களை கொண்டு வரும் அதிர்ஷ்டக்கார ராசிகள் எது, குறிப்பாக மாமியாருக்கு நற்பலன்களை கொண்டு வரும் அதிர்ஷ்டக்கார ஆண்களின் ராசி எது என்பதை குறித்துத்தான் இந்த பதிவில் வியப்பாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மாமியாருக்கேற்ற நல்ல மருமகன் ராசியாக கடகம் ராசி உள்ளது. கடகராசி கொண்டவர்கள் அடிப்படையில் கருணை உள்ளம் கொண்டவர்களாக அதிகமாக இருப்பார்கள். இயற்கையாகவே நண்டானது தன் மனைவியை அவ்வளவு பாசமாக வைத்து கொள்ளுமாம். ஒரு நண்டானது ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் எந்த மனைவி, அது எவருடைய மனைவியாக இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு வழங்குமாம். அதுபோல அவருடைய தாயையும் தங்கள் தாயை போல பற்று கொள்ளுமாம். அதற்கேற்றாற்போல் கடகராசி கொண்டவர்கள் அடிப்படையில் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் மற்றவர்கள் மீது அதிக அன்பை செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். தனது நலனை காட்டிலும் தன்னை சார்ந்த உறவுகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களான் இந்த கடகராசி நண்பர்கள். கடகராசியில் பிறந்த நபர்களின் ஜாதகம் உங்கள் மகளுக்கு வந்தால் கண்டிப்பாக யோசிக்காமல் அவர் குடும்பம் நல்லதா என்று பார்த்து அவன் செல்வந்தராக இருக்கிறானா என்பதை பார்த்ததை விட நல்ல மனது உடையவனாகத்தான் இருப்பான். ஆகையினால் அந்த மாதிரியான ஜாதகங்களை உடனே ஏற்றுக்கொள்வது உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் எண்ணற்ற நற்பலன்கள் கொடுக்கும். தனது நலனை காட்டிலும் தன்னை சார்ந்தவர்களின் நலன் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். குடும்ப விவகாரங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை முன்னிலைப்படுத்துவதும் குணத்திற்கு சொந்தக்காரர்கள். தன் குடும்ப நலனுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்கிறார் கடகராசியினர். அந்த வகையில் தன் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் ஒரு தேவ தூதராக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். தனது சொந்த குடும்பத்தினர் மற்றும் தனது வாழ்க்கை துணையினரின் குடும்ப உறவுகள் அனைவரும் நலன்களையும் தனது ராசியின் அதிகாரத்தால் உறுதி செய்கிறார். அந்த வகையில் கடகராசி ஆண்களை மருமகனாக பெறும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நற்பலன்களை காண முடியுமென ஜோதிட சாஸ்திரம் கண்டிப்பாக கூறுகிறது. கடகராசியை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தீய பழக்கங்களிலும் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். அமைதியுடனும் பொறுமையுடனும் எந்த இவ்வளவு பெரிய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவர்களை கூட சாந்தப்படுத்தி விடுவார்கள். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வராது. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். கடகராசியினருக்கு அடுத்தபடியாக தனது மாமியாருக்கு அதிர்ஷ்டத்தால் வெற்றிகளை அள்ளி கொடுக்கும் ஒரு ராசியாக ரிஷபம் ராசி பார்க்கப்படுகிறது. ரிஷபம் ராசி கொண்டவர்கள் சுக்கிரனை ஆளும் கிரகமாக கொண்டுள்ளனர். அழகு, ஆடம்பரம், செல்வம், கலை, செழுமை பிரதிபிக்கும் சுக்கிரனை கிரகமாக கொண்ட ரிஷபராசினர் மற்றவர்கள் மீது அதீத அன்பு காட்ட அடுத்தது செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்நேரமும் தங்கள் குடும்பமும் தன் மனைவியின் குடும்பம் இவர்களை பற்றியே சிந்திப்பார்கள். தன் தாயை எவ்வளவு மதிக்கிறார்களோ அதற்கு இணையாக தன் மனைவியின் தாயையும் நினைப்பார்கள். ஆகவே நீங்கள் அந்நேரம் மற்றவர்களுக்கு நம்பகரமான நண்பர்கள் உறவினர்களாகவும் இருக்கின்றனர். அந்த வகையில் தனது மாமியார் உள்ளிட்ட குடும்ப உறவுகளுக்கு பக்கத்துணையாகவும் படைத்தளபதியாகவும் இவர்கள் இருப்பார்கள்.
சுக்கிரனின் நேரடி பார்வையினால் பலன்கள் பல காணும் ரிஷப ராசியினர் தங்கள் ராசியின் பலனை தனது உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றனர். முக்கியமாக ரிஷப ராசியை பொறுத்தவரை அனைவரும் அமைதியுடன் இருந்து அனைத்தும் வெற்றி கூடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக கடகராசியினரை போலவே ரிஷப ராசியினரும் நற்பலன்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக துலாம் ராசியினர். துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் துலாம் ராசியினர் தங்களின் ராஜதந்திரங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு பெயர் பெற்றவர்கள். வெற்றியின் அடையாளமாக இருக்கும் இவர்கள் செலுத்தும் இடத்தில் வெற்றிகளை குவிக்கும் தன்மை கொண்டவர்களாகும். தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை காண்பதோடு தன்னை சார்ந்த உள்ளவர்கள் வெற்றிகளை உறுதி செய்கிறார்கள். தாங்கள் வெற்றி பெற்றால் தாங்களே அதற்கு உரிமையாக நினைக்காமல் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் மாமியார் குடும்பத்தாரையும் அன்புடன் கவனித்துக் கொள்வதில் வல்லமை மிகுந்தவர்கள். பெரும்பாலும் நிதானம் செயல்பட்டு இலக்கை அடையும் குணம் கொண்ட இவர்கள் திருமண வாழ்க்கையில் சிறப்பான திருப்பங்களை கொண்டு வருகின்றனர். தனது வாழ்க்கையில் துணையின் வெற்றிக்கு பின் ஊக்கசக்தியாக இருக்கும் அந்நேரம் தனது மாமியாரின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவி செய்கின்றனர். தனது வெற்றியின் மூலம் மற்றவர்களின் வெற்றிகளை உறுதி செய்யும் துலாம் ராசியினர் உண்மையில் தங்கள் குடும்ப உறவுகளுக்கு கிடைத்த அதிர்ஷ்ட அறிகுறி என ஜோதிட சாஸ்திரம் முழுமையாக கூறுகிறது. அடுத்ததாக மாமியாருக்கு ஏற்ற மருமகன் ராசியாக மகரம் ராசி உள்ளது. மகர ராசியினர் தங்களின் பொறுப்புணர்வுக்கு பெயர் பெற்றவர்கள். கையில் எடுக்கும் பணியை வெற்றிகரமாக முடிக்க தேவையான முயற்சிகளை அளிக்கக்கூடியவர்கள். கடுமையான உழைப்பாளிகள். விடாமுயற்சிக்கு பெயர் பெற்றவர்கள். தங்கள் கடமை உணர்வின் காரணமாக தான் எடுக்கும் பணிகள் வெற்றி காண்பதோடு தன்னை சார்ந்து உள்ளவர்களின் வெற்றிக்கு உதவி செய்கின்றனர். கர்ம வினைகளின் அடிப்படையில் தனித்துவமான பலனை அளிக்கும் சனி கிரகத்தின் ஆளும் அதிபதியாக கொண்ட மகர ராசியினர் சனி கிரகத்தின் ராஜதந்திரங்களை கொண்டவர்கள். தங்கள் ராஜதந்திரங்களை வேண்டுமிடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்தவர்கள். சனி கிரகம் பெரும்பாலும் எதிர்மறை ஆற்றல் நன்குறியாக இருக்கிறது. முக்கியமாக அதனால் தான் வேத முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி கிரகமானது உங்கள் கர்ம வினைகளுக்கேற்ப நற்பலன்களை கெடுப்பலன்கள் என இரண்டையும் நிகராக அளிக்கிறது. சனியின் தாக்கத்தை தன்னுள் கொண்டிருக்கும் மகர ராசி ஆண்களும் தங்கள் மாமியாரின் வாழ்க்கையில் அத்தகைய கலவையான பலன்களை கொண்டு வருகின்றனர். பொதுவாக குறிப்பிட்ட இந்த 4 ராசிகளும் கடகம், ரிஷபம், துலாம் மற்றும் மகரம் ஒரு பொதுவான புள்ளியில் இணைக்கின்றன. ஆம், தன் மாமியார் நலனை காக்கும் அந்த ஒரு விஷயத்தில் இந்த 4 ராசிகளும் ஒன்றாக இணைகின்றன. முக்கியமாக குறித்த இந்த 4 ராசியினரும் நிலைத்தன்மை கொண்டவர்கள். நிலையான வெற்றியை தேடி செல்லுபவர்கள். நல்லிணக்கத்தை காக்க முயற்சிப்பவர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு அளிப்பவர்கள். அந்த வரிசையில் வயதில் மூத்த தனது மாமியாருக்கு மதிப்பும் மரியாதையும் அளிப்பதோடு அவர்களின் நற்பலன்களை காக்கும் விஷயங்களிலும் கவனமும் செலுத்துகிறார்கள். மேலும் தங்கள் குடும்ப உறவினர்கள் நலனை காக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவதோடு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக உணர்வுபூர்வமான ஆதரவையும் அளிக்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.